இயேசுவுக்கு அன்பானவர்களே, இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒவ்வொருத்தவங்களையும் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவரை இயேசுவை உற்று பார்ப்பதினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். அவரை இன்றைக்கு நம்ம எதையோ உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம், யாரையோ உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம், சில மனிதர்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம், சில பொருட்களை, சில பணத்தை, தேவையில்லாத காரியங்களை நாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம கிடைக்க வேண்டிய நிறைய காரியங்களை நம்ம இழந்திருக்கிறோம். நிறைய லாஸ் தான் ஆயிருக்கே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், என்னை உற்று பாருங்கள். உற்று பார்க்கிறதுனால அது யார? மனிதர்களை அல்ல, பணத்தை அல்ல, பொருளை அல்ல, தேவையில்லாத காரியங்களை அல்ல. இயேசுவை உற்று பார்க்கிறதுனால நமக்கு என்னென்ன காரியங்கள் நமக்கு கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் நமக்கு உண்டாகும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உற்று பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, உற்று பார்க்கிறது அனுபவத்துக்குள்ளாய் நாம் வர வேண்டும். இந்த உற்று பார்க்கிற அனுபவம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்குன்னா, அவர் ஐசஸ், நம்மளுடைய கண்கள்லாம் அவர் மேல ஃபிக்ஸஸ் அவர் ஐசஸ் ஆன் ஹிம், fixes our eyes on Jesus. நம்மளுடைய கண்களை அவர் மேல ஃபிக்ஸ் பண்ணணும்னா பொருத்திடணும். நம்மளுடைய கண்களை இயேசுவின் மீது பொருத்த வேண்டும். அதற்கு பேர் தான் உற்று பார்க்கிறது அப்படின்னா, மனுஷர்களை உற்று பார்க்கறது இல்ல. சில பேர் நம்மளுடைய கண் அப்படியே படிச்சு மற்றவங்களுடைய மற்றவங்க சில பேர் நகை போட்டிருப்பாங்க, அப்படியே அந்த நகை மேலேயே அவங்களுடைய கண்கள் அப்படியே பொருத்தி அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. உற்று பார்க்கறதுன்னா அதுதான். பணம் வச்சிருக்கவங்க நகை போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய கண்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அவங்களுடைய கண்கள் எல்லாம் அந்த நகையில போய் அப்படியே அவங்க கண்ணை கொண்டு போய் அந்த நகையில வச்சுட்டு வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஆழமா பார்ப்பாங்க. அதுதான் உற்று பார்க்கிறது. ஆழமான ஒரு அனுபவம், ஒரு ஆழமான ஒரு ஆவியின் ஆழம் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகத்தின் ஆழம் கூட சொல்லலாம். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆழத்துக்குள்ளாய் நம்ம வரணும். அதாவது நம்மளுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்க வேண்டும், இயேசுவின் மீது பொருத்த வேண்டும். நாம் இப்ப நம்ம யார் மேல, சில பேர் நம்ம மனிதர்கள் மீது நம்மளுடைய கண்களை பொருத்திருப்போம். பணத்தின் மீது, பொருள் மீது, வேலையின் மீது, நம் சம்பாதிக்கிற வருமானத்தின் மீது அதையே பொறுத்திருக்கிறது. மீன்ஸ் இந்த சென்ஸ் அதையே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் அங்க பொருத்தி வச்சிருக்கிற, அங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கண்களை எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் மீது நம்மளுடைய கண்களை பொருத்தி வைக்க வேணும்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். சோ இந்த உற்று பார்க்கிற அனுபவத்துக்கும் நோக்கி பார்க்கிற அனுபவத்திற்கு டிஃபரெண்ட் இருக்கு. இங்க 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று உற்று பார்க்கிறது, இன்னொன்னு நோக்கி பார்க்கிறது. இந்த உற்று பார்க்கிற அனுபவம் எப்பவுமே ஒரு உற்று பார்க்கிற அனுபவம் என்பது ஒரு ஆழமான, ஒரு ரொம்ப அவங்களையே நோக்கி கொண்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் அவங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை விடாம பற்றி கொண்டிருக்கிறது, அதன் மேலேயே நம்பிக்கை வைக்கிறது. அதற்கு பேர் தான் உற்று பார்க்கிறது. இந்த நோக்கி பார்க்கிறது அப்படிங்கிறது மேலோட்டமாய் பார்க்கிறது. சில பேர் இயேசுவை நோக்கி பார்ப்பாங்க, சில பேர் இயேசு கிட்ட சபைக்கு போவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, இல்லைன்னா வீட்டுல இருந்தே சபைக்கு சண்டே மட்டும் ப்ரேயருக்கு போவாங்க. அப்புறம் வீட்டுக்கு மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் இயேசுனா என்னன்னே அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டே போவாங்க. இந்த மாதிரி ரொட்டீனா இருக்கும். சில பேர் வீட்லயும் ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஆனா அது அப்படியே விட்டுடும். ஆனா இந்த உற்று பார்க்கிற வாழ்க்கை என்பது இன்னும் கொஞ்சம் ஆழமான வாழ்க்கை. இயேசுவோடு ஒரு ஆழமான ஒரு க்ளோசிங் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு ஜீசஸோடு ஒரு க்ளோசிங்கான, ஒரு நெருங்கின ஒரு உறவு கொண்ட வாழ்க்கை தான் இந்த உற்று பார்க்கிற வாழ்க்கை. இந்த உற்று பார்க்கிற வாழ்க்கை மூலமாய் நம்ம என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, அதே வசனத்துல பாருங்க, பேதுரும் யோவானும் உற்று பார்த்தார்கள், எங்களை நோக்கி பார் என்றார்கள். 5ஆம் வசனத்துல, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். நாம இயேசுவை உற்று
உற்று பார்க்கும்போது நம்மளுடைய கண்களை வேற இடத்துல மனிதர்கள் மீதோ இல்ல பொருட்கள் மீதோ இல்ல பணத்தின் மீதோ நம்மளுடைய கண்களை பதிவு வைக்காமல், அந்த கண்களை எந்த இடத்துல பதிவு வச்சிருக்கோமோ, அந்த பொருத்தி வச்சிருக்கோமோ அந்த நம்மளுடைய கண்களை, அந்த பதிவு வச்சிருக்க அந்த கண்களை எடுத்துட்டு வந்து இயேசுவின் மீது நாம் பதிய வைக்கும் பொழுது, பொருத்தி வைக்கும் பொழுது, நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவை உற்று பார்க்கும், நோக்கி பார்க்கறது வேற, உற்று பார்க்கறது வேற. நோக்கி பார்க்கறதுன்னா வெறும் இயேசுவை வந்து சபைக்கு போறது, ஆராதிப்பது, சபையோட நிறுத்தி கொள்வது, வீட்டுக்கு வந்துட்டா அது சபை, இயேசுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்வது, அதுதான் நோக்கி பார்க்கறது. உற்று பார்க்கிற வாழ்க்கை நாம் இயேசுவோடு நம்மளுடைய கண்களை இயேசுவோடு பொருத்தி, இயேசுவின் மீது பொருத்தி வைக்கும் பொழுது நாம் என்ன நடக்கும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறும். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். நம்மளுடைய திரும்பி பார்க்கிற அளவுக்கு, நம்மளை நோக்கி பார்க்கிற அளவுக்கு, நோக்கி பார்க்கறதுனா லுக் பண்றது, லுக்கிங். உற்று பார்க்கறதுன்னா நம்மளுடைய ஐஸ ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. எதை நம்ம உற்று நோக்குறோமோ அதன் மீது, இல்ல யார் மீது நம்ம பாக்குறோமோ அதன் மீது நம்மளுடைய ஐஸ கொண்டு போய் வைக்கிறது. நோக்கி பாக்குறதுன்னு அப்படிங்கிறதுனா லுக், ஜஸ்ட் லுக்கிங். அதுக்கு பேர் தான் வந்து நோக்கி பார்க்கிறது. சோ நம்ம இயேசுவை உற்று பார்க்கும் பொழுது, இயேசுவை உற்று கவனிக்கும் பொழுது, இயேசுவை நம்மளுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்கும் பொழுது மற்றவர்கள், மற்ற மனிதர்கள் நம்மளை நோக்கி பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் நம்மளுடைய வாழ்க்கை, மற்றவர்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கிற இவனா அப்படிங்கிற, இவளா இவனுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறி மற்றவர்கள் திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஒன்று. இரண்டாவது எப்படி நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னா, 6ஆம் வசனத்துல, அதே அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்திருந்தீங்கன்னா, வெள்ளி பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். சோ இந்த உற்று பார்க்கிற வாழ்க்கை, இயேசுவை உற்று பார்க்கிற வாழ்க்கை, நம்மளுடைய கண்கள் இயேசுவின் மீது பதிய வைக்கும் பொழுது அடுத்த இரண்டாவது பிளெஸிங் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கையாக மாறும். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். மற்றவர் தருகிற வாழ்க்கை, தருகிற வாழ்க்கையாக மாறும். சில பேர்ட்ட பணம் இருக்கும், அவ்வளோ வசதிகள் இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது, எண்ணங்கள் இருக்காது. ஆனா சில பேர் பாருங்க, எதுவுமே இருக்காது ஆனால் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். சோ நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே அப்படிங்கிற இல்லாட்டினாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணமும் வரும். எண்ணம் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகளும் செழிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். எப்போ நம்மளுடைய கண்களை அவர் மீது பதிய வைக்கும் பொழுது, மனிதர்கள் மீது அல்ல, பணத்தின் மீது அல்ல, வேலையின் மீது அல்ல, நம்மளுடைய கண்களை நாம் அவர் மீது வைக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இன்னொன்னு, மூன்றாவது, அதே 7ஆம் வசனத்துல பாருங்க, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 7ஆவது வசனத்துல வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். மற்றவர்களை தூக்கி விடுகிற வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும். எப்போ நாம் நம்மளுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்கும் பொழுது, நம்மளுடைய கண்களை இயேசுவின் மீது பொருத்தும் பொழுது, இயேசுவை நாம் உற்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை, நாம் மற்றவர்களை தூக்கி விடுவோம். குழியில் விழுந்தவரை, வாழ்க்கையில தோல்வி அடைந்திருக்கிறவர்களை, வாழ்க்கையில உறவுகளால, பல உறவுகளால், நண்பர்களால, இன்னும் பல காரணங்களால துரத்து விடப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, மனம் நொந்து, இருதயம் நொறுக்கப்பட்டு, வேதனைப்பட்டு இருக்கிற மனிதர்களை நம்மளால தூக்கிவிட முடியும். எப்ப அப்படின்னா, நம்மளே உடைஞ்சு போய் கிடக்கும்போது மற்றவர்களால நம்மளால தூக்கிவிட, நம்மளே விழுந்து கிடக்கிறோம். நாம விழுந்திருக்கப்ப எப்படி மற்றவர்களை நாம தூக்கி விட முடியும்? அப்ப நாம ஏந்திரிச்சு நின்னாதான் மற்றவர்களை தூக்கி விட முடியும். அப்போ எப்ப நம்ம மற்றவர்களை தூக்கி விட முடியும்? நாம ஏந்திரிச்சு நின்று ஸ்டெடியா நிக்கும் பொழுதுதான் என்ன பண்ணுவோம்? மற்றவர்களை அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மற்றவர்களை தூக்கி விடுகிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டெடியாக, ஸ்ட்ராங்காக இருக்கும். சோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும். மற்றவர்களை தூக்கி விடுகிற வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கையாக மாறும் நம்மளுடைய வாழ்க்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை இயேசுவை உற்று நோக்கும் பொழுது, நாம் இயேசுவின் மீது நம்முடைய கண்கள் வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது, அவன் 8ஆம் வசனத்துல, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். இவன் யார் அப்படின்னா, யாரை பத்தி இந்த இடத்துல பேசியிருக்கப்படுது அப்படின்னா, இந்த சப்பானி.
சப்பானி வந்து என்ன பண்றான்னா டெய்லியும் என்ன பண்றாங்க, அந்த சப்பானி என்ன பண்ணுவான், போய் அந்த தேவாலயத்துல அவனால நடக்க முடியாது. சில பேர் அவனை கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் அந்த ஆலயத்துல கொண்டு போய் ஆலயத்துடைய வாசல் நடுவுல பிச்சை எடுக்கிறதுக்காக கொண்டு போய் நிறுத்தி வைப்பாங்க. கொண்டு போய் அவனை வைப்பாங்க. அதே அதிகாரத்துல இருக்கு பாருங்க, பிச்சை கேட்கும்படி அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும், அப்படின்னா நாள்தோறும் டெய்லியும் கொண்டு போய் அந்த ஆலயத்துடைய வாசல்ல போய் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. கொண்டு போய் வச்சு அவனை பிச்சை கேட்பான். சோ அவனை தூக்கி அவனை பத்தி தான் இங்க பேசுது. அவனுக்கு தான் என்ன உண்டாகுது, சுகம் உண்டாகுது. எதற்காக? யார் சுகம் கொடுக்குறா? இந்த பேதுருவும் யோவானும் இயேசுவை உற்று பார்த்ததுனால, தேவனை உற்று பார்த்ததுனால, இவர்களுடைய வாழ்க்கையிலும், இந்த பேதுரும் யோவானும் வாழ்க்கையிலும் சில நாட்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்க்கிற வரைக்கும் அவர்களால மற்றவர்களுக்கு உதவியோ, மற்றவர்களை தூக்கிவிடவோ, மற்றவர்களுக்கு அதிசயம் செய்யவோ எந்த ஒரு இதுவும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற. என்னைக்கு இந்த பேதுருவும் யோவானும் இயேசுவை உற்று பார்த்தார்களோ, அவர்களுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்தார்களோ, இப்ப நம்ம பார்க்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே, நம்ம பார்க்கிற நன்மைகள் எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில், பேதுருடைய யோவானுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதைதான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். சோ அந்த சப்பானி என்ன பண்றாங்க, வலது கையினால் தூக்கி விட்ட உடனே அவன் என்ன பண்றான், சுகம் வந்துருச்சு. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். சோ நாம் நம்மளுடைய கண்களை மற்றவர்கள் மீது, மனிதர்கள் மீது வைக்காமல் இயேசுவின் மீது நாம் வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கிற வாழ்க்கையாக, மற்றவர்களுடைய வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிற வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும். சோ அது வரைக்கும் இந்த பேதுரு யோவானும் இயேசு கூட இத்தனை வருஷமா இருந்தாங்க. ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில முன்னேறல. என்னைக்கு இயேசுவின் மீது அவர்களுடைய கண்களை வச்சாங்க, இயேசுவை என்னைக்கு உற்று பார்த்தார்களோ, அன்னைக்குதான் மற்றவர்கள் யாரெல்லாம் வியாதிஸ்தர்களா இருந்தார்களோ அவர்களை சுகப்படுத்தினார்கள். சுகப்படுத்துகிறவர்களாக, வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துகிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும். நம் மூலமாய் இயேசு கிறிஸ்து, நாம் சுகப்படுத்த மாட்டோம், நம் மூலமாய் இயேசு கிறிஸ்து மற்றவர்களை சுகப்படுத்துவார். எப்போ? நாம் இயேசுவை உற்று பார்க்கும் பொழுது, நம்மளுடைய கண்களை இயேசுவின் மீது வைக்கும் பொழுது, பொருத்தி வைக்கும் போது, பிக்ஸ் பண்ணும் பொழுது, அப்ப இந்த காரியம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், மற்றவர்கள் நம்மளை திரும்பி பார்க்கும் அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வித்தியாசமாக, செழிப்பாக, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக, ஒரு நன்மை நிறைந்த வாழ்க்கையாக மாறும். இன்னொன்னு, இரண்டாவது, நாம் மற்றவர்களுக்கு தருகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும். மற்றவர்களை தூக்கெடுக்கிற வாழ்க்கையாக மாறும். மூன்றாவது, நான்காவது, நாம் மற்றவர்கள் வியாதி உள்ளவர்களை சுகம் கொடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக ஆழமாக இயேசுவை நாம் உற்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சூப்பர் நேச்சுரலா, இந்த வியாதிஸ்தர்களை குணமாக்குறது அப்படிங்கறதுலாம் நேச்சுரலான கிடையாது. சோ அது நம்ம சூப்பர் நேச்சுரலான ஒன்று. அந்த சூப்பர் நேச்சுரலான காரியங்களை நம் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்வார். சோ சூப்பர் நேச்சுரலான காரியங்கள், அதாவது நம்ம சொல்ல போனா அதிசயம் அப்படி. சோ நம் மூலமாய் அதிசயங்கள் நடக்கும். எப்ப? இயேசுவை நாம் உற்று பார்க்கும் பொழுது, நம்மளுடைய இரண்டு கண்களையும் அவர் மீது வைக்கும் பொழுது, நம்மளுடைய கண்களை மற்ற மனிதர்கள் மீதோ, நம்மளுடைய பணத்தின் மீதோ, எனக்கு வேலை இருக்கு, பணம் இருக்கு, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, என்னை பாத்துக்கிறதுக்கு என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க, தாய் இருக்காங்க, தகப்பன் இருக்கா, அப்கோர்ஸ் அவங்களெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய பார்வை முழுவதும் அவர்கள் மீது இருந்துடக்கூடாது. நமக்கு இயேசு தாய் கொடுத்த, தகப்பனை கொடுத்த ஆண்டவர் மீதுதான் நம்மளுடைய கண்கள் இருக்க வேண்டுமே தவிர, முழு பார்வையும் முழு நம்பிக்கையும் நம் தாய் தகப்ப, அவர்களும் மனிதர்கள் தான், ஓரளவுக்கு தான் அவர்களால செய்ய முடியும். ஆனா 24 மணி நேரமும் நம்மளால, அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது, நம்மளுடைய தாயும் தகப்பனும் நம் வீட்டுல இருக்கும் பொழுது நம்மளை பார்ப்பார்கள். இதே நம்ம வீட்டை விட்டு போயிட்டோம்னா யார் நம்மளுக்கு ஒரு பாதுகாவலராக இருக்க முடியும்? கடவுள் ஒருவர் தான் நமக்கு பாதுகாவலராக இருக்க முடியும். நம்ம வெளியில போனாலும் சரி, அப்ப நாம அவரை உற்று நோக்கும் பொழுது நம்ம மிகுந்த பாதுகாப்பை உணர்வோம். சோ சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள், அதிசயங்கள் நம் மூலமாய் நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றால், செய்ய வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்க்க வேண்டும்.
நம்முடைய கண்கள் மற்ற எனக்கு தகப்பன் இருக்காரு, எனக்கு பில்லர் மாதிரி எனக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்மள நாம விழுந்துட்டோம், விழ தள்ளிட்டோம்னு அர்த்தம். என்னுடைய பில்லர் இயேசு கிறிஸ்துன்னு நீங்க நினைக்கும் போது நம்ம இன்னும் அதிகமா அதிகமா நம்ம வளருவோம். என்னுடைய பில்லர் ஒரு மனுஷனையோ, நம்ம இல்லை ஒரு கணவனையோ, ஒரு மனைவியோ, பிள்ளைங்களையோ, எனக்கு பிள்ளைனா இவங்கதான் என்னுடைய தூணு அப்படின்னு நினைச்சு ஒரு மனுஷனை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். சோ அந்த பில்லரா நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை, பில்லரா யாரை நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு நம்மளுடைய பில்லர், நம்மளுடைய தூண் இயேசுவாக இருக்க வேண்டும். சோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது இப்படிப்பட்ட இந்த நன்மைகள் எல்லாம் மற்றவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து இவருடைய வாழ்க்கையா இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறும். மற்றவர்கள் நம்மளை நோக்கி பார்ப்பார்கள். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கையாக மாறும். நாம் மற்றவர்களை தூக்கி விடுவோம். மனிதர்களை கீழே விழுந்த தோல்வியுற்ற மனிதர்களை, புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை, இருதயத்தால் நொறுக்கப்பட்டு குத்தப்பட்ட மனிதர்களை நாம் தூக்கி விடுவோம். இன்று மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்போம். இந்த மாதிரியான நன்மைகள், பயன்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும், உண்டாகும், நடக்கும். அதைவிட மேலானது சூப்பர் நேச்சுரலான காரியங்களை, அதிசயங்களை நாம் செய்வோம் அல்ல, இயேசு நம் மூலமாய் செய்வார். எப்போ நாம் அவரை உற்று பார்க்கும் பொழுது, யாரை? இயேசுவை. நாம் இயேசுவை உற்று பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்கும் பொழுது, நாம் இயேசுவை பில்லராக வைக்கும் பொழுது, தூணாக வைக்கும் பொழுது, இத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு பேசினதற்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா இயேசப்பா, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய தூண், எங்களுடைய நம்பிக்கை நங்குரம் எல்லாமே நீங்க மட்டும்தான் தகப்பனே. இயேசுவே, எங்களுடைய நம்பிக்கை நங்குரம் எந்த மனிதர்களையும் நாங்க நினைக்காத படிக்கிறாச்சா, எங்களுடைய நம்பிக்கை நங்குரமாக, எங்களுடைய நம்பிக்கை தூணாக இருப்பது அப்பா. அப்பா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய நம்பிக்கை நங்குரம், நம்பிக்கை தூணாக நீங்க மட்டும் இருக்க அப்பா நாங்க உதவி செய்கிறோம் தகப்பன். அதப்பா நங்குரமாக நினைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்களே அப்பா நாங்கள் சரி செய்து கொள்ள, அப்பா ஐசப்பா அம்மை துதிக்க ஊற்றிக்கொள்ள, அதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை அப்பா பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனை, பலப்படுத்துங்க இயேசு நாமத்துக்கு பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. உற்று நோக்குவதன் மூலமாக கிடைக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும் பழிப்பதாக. ஆமென்.